ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக ஒரு விளாக் தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னா எங்கள் ஊர் சைடு, அதாவது அம்மா ஊர் சைடு வந்து இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த ஊருக்கு. அங்கேருந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க இன்னொரு கஸ்டமரோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் இங்கே போட்டிருப்பேன். நேத்திக்கா என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு வந்திருக்கு, அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன். மேபி வந்திருக்கும். ஸோ இது வந்து பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நார்மலாக இப்போ பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நார்மல் பஃப் ஸ்லீவ், ஹாஃப் பஃப் வச்சுட்டு பின்னாடியெல்லாம் ஒன்றும் டிசைன் இல்லை, நாட்டு மட்டும் வச்சுருப்போம். இன்னொன்று கட் பண்ணுவேன் பாருங்கள் அடுத்தது. அது வேணால் பேட்டர்ன் போட் நெக்கில் வந்துட்டு பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஆர்கான்ஸா சாரிக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பல்லு வலி, ஒரு 3 நாளாக வந்துட்டு சொத்த பல் வலி இருக்குது. என்னால் உண்மையில் ரொம்ப ஒன்றுமே முடியல. அதனாலே வீடியோஸ் பெருசாக எதுவுமே நான் போடலை. நல்ல வேலை அதை முன்னாடி எடிட் பண்ணி வச்சுருந்தது அதை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ கூட உண்மையாக பேச முடியல தான். ஆனால் சரி வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி போட்டுடலாம். ஓரளவுக்கு ரொம்ப சத்தமாக பேசாமல் கொஞ்சம் நார்மலாக பேசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். மறுபடி வியாழக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் போனால் அது என்ன பண்ணுறது, அது பிடுங்கிடலாமா இல்லை அதை அப்படியே அடைக்கலாமான்ட்டு பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முடியல உண்மையாலுமே. நான் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது வெல்வெட் ப்ளவுஸில் வந்துட்டு இப்போ ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப காமனாக இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. வெட்டிங் ப்ளவுஸஸே வந்துட்டு வெல்வெட்டில் பண்ணுறதெல்லாம் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. ஸோ வெல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் மீன்ஸ் எந்த ஒரு பேட்டர்னும் வைக்காமல் சும்மா நார்மலாக ஒரு போட் நெக்கில் ஷேப் மட்டும் கொடுத்து, அதாவது ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஓப்பன் பண்ணி எதுவும் பண்ணாமல் ஷேப் மாதிரி வெறும் ஷேப் மட்டும் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை லோ நெக்கில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரி ஒர்க் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க்கில் நீங்கள் எங்கே கட் பண்ண போகிறீங்க, அந்த ஷேப் எடுத்துகிட்டு அப்படியே தானே அந்த டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே தானே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பேட்டர்ன் வைக்கிறீங்க, கட் பண்ணி ஒரு பால் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பால் டிசைன் மெயினாக அதுதான் வந்து உங்களுக்கு டக்குன்னு புரியும். இப்போ பால்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நடுவில் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல தானே நம்ம பால்ஸ் வைப்போம். பால்ஸ் வச்சுட்டு மறுபடியும் அதை வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஒன்றா ஹூக்கு வைக்கிறோன்னா அப்படியே தனித்தனியாக இருக்கும். ஹூக்கு வைக்கல அப்படின்னாலும் அட்டாச் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ அதோட ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஏன்னா நார்மலாக உங்களுக்கு வெல்வெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவ்வளோ பூசின மாதிரி அப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியறதில்லை. ஏன்னா அதோட மெட்டீரியலோட தன்மை அப்படி. ஸோ அது எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலும் அங்கங்கே சுருக்காவோ இல்லை பார்த்தா லூஸாக இருக்கிற மாதிரி லூஸாக இருக்காது. நமக்கு வந்து உள்ளே இருக்கிற லைனிங் தான் கணக்கு. ஸோ உள்ளே இருக்கிற லைனிங் ஃபிட்டாக பிடிச்சிக்கும். ஆனால் மேலே இருக்கிற அந்த வெல்வெட் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா தூக்குன மாதிரி சுருக்காக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று அது தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அது அப்படியே சுருண்டுக்கிட்டே போகும். நம்ம கட் பண்ணி வச்சாலே அது வந்து அப்படியே சுருண்டுக்கிட்டே போகும். ஸோ அதனால் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கட் பண்ணி அது பால்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ 100% பர்ஃபெக்டாக இருக்காது. இதுவே மற்ற மெட்டீரியல் ஏதோ சில்க் காட்டன் மெட்டீரியல், காட்டனில் அந்த மாதிரி செமி சில்க் அந்த மாதிரிலெல்லாம் வந்து ஓகே சூப்பராக வந்து பண்ணிடலாம். இது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு 15 to 20 days இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டிருப்பேன் டிசைன் வீடியோ போடுறேன் இல்லையா, அதில் போட்டிருப்பேன் ஒரு வெல்வெட்டு ப்ளவுஸோட டிசைன் வந்து நான் போட்டிருப்பேன். அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 ப்ளவுஸ் நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ 3ல் இதுவும் ஒன்று. மற்ற 2 ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் கொடுத்ததாக இருக்கட்டும், அதில் பேட்டர்ன் 3மே பேட்டர்ன் தான், அது பண்ணினதாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறப்பவே வந்து அண்ணா வந்து எனக்கு தெரியல அது ஸ்டிச் பண்ணுறது வாங்குறப்ப. ஏன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம டிசைன் சொல்கிறது அது எல்லாமே நான் தானே, அதனால் அண்ணாக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல. நான் அண்ணாக்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லவும் இல்லை, இந்த டிசைன் அப்படின்னு நான் சொல்லவும் இல்லையா. அவரும் என்கிட்ட எப்போ கேட்க மாட்டார். எப்போ தைக்கிறமோ அப்போ தான் நான் டிசைனை அண்ணாக்கிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் அவரும் என்கிட்ட கேட்டது இல்லையா, நானும் அவர்கிட்ட கேட்கல. அப்புறமா வந்து டிசைன் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டிசைன் காட்டுறப்ப தான் அப்புறம் தான் சொன்னார், நீ என்ன வெல்வெட் கிளாத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் சொல்லியிருக்க அப்படின்னாரு. ஏன் அதனால் என்ன அப்படின்னு. இல்லை வெல்வெட்லலாம் இப்படி கட் பண்ணி இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மெட்டீரியல் அப்படி தான் இருக்கும், அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், ஏங்க அப்படி பார்த்தா அப்புறம் நிறைய வெல்வெட்ல இப்போ எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க, நான் ஆரி ஒர்க்கே பண்ணி போடுறாங்க அப்படின்னா. நான் அப்படி சொல்ல வரல, ஆரி ஒர்க்கு தாராளமாக பண்ணிக்கலாம். நீ நார்மல் ப்ளவுஸு லோ நெக் கொடுத்தாலும் சரி, இல்லை போட் நெக்லேயே சும்மா வெறும் ஷேப்பு மட்டும் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கட் பண்ணி பால்ஸ் வைக்கிறதுக்காக தனித்தனியாக பீஸை பின்னாடி கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணி மறுபடியும் அட்டாச் பண்ணுறப்ப அதோட ஃபினிஷிங் அந்த பால்ஸ் வைக்கிறப்பவா இருக்கட்டும், அதோட ஃபினிஷிங் வந்துட்டு
வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஐயோ நான் சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறேன், ஏன்னா டைமும் இல்லை, நாளைக்கு கொடுக்கணுன்னா இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் அவங்க சொல்கிறதுக்கே நார்மலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப நான் திரும்ப கேட்டிருந்தா டைம் ஆயிருங்க, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தேய்ங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டாங்க, நீ கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்பவே சொல்லி கொடுத்துரு, இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துரு. அப்புறம் அவங்க போட்டுட்டு அப்புறம் அங்கே லூஸாக இருக்குது இங்கே லூஸாக இருக்குதும்பாங்க, லூஸ் வருதோ இல்லையோ முதல்ல அந்த ஃபினிஷிங் அவ்வளோ இதாக இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் அதே மாதிரி கொடுக்குறப்பவும் நான் இல்லை, அதனால அண்ணாவே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அண்ணா சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிப்பா இதோட ஒர்க் மட்டும் இதோட ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதுப்பா, இதுதான் ரீசனு அப்படிங்காட்டி. அப்படியாங்கண்ணா, சரி எனக்கு தெரியலங்கண்ணா, சொல்லியிருந்தேன் நான் டிசைன் கூட சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை அக்காவுக்கும் தெரியல அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. சரி பரவாயில்லப்பா, ஒன்றும் அவ்வளோலாம் அசிங்கமாக இருக்காதுப்பா, பட் கொஞ்சம் அந்த ப்ளவுஸை கம்பேர் பண்ணால் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்புறம் அவங்களும் போட்டுட்டு அடுத்த நாள் என்னமோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த ப்ளவுஸை. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே போட்டு காட்டினாங்க. உண்மையாலுமே போடுறப்ப அதில் வந்து டைமண்ட் ஷேப் கொடுத்துருப்பேன், டைமண்ட் ஷேப் கொடுத்துட்டு மேலே அந்த போட்னுக்கு கழுத்துக்கு கீழே 1 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கு கீழே டைமண்டு, அப்புறம் அதுக்கு கீழே நம்மளோட முதுகு பாகற்கும் இல்லையா அது. ஸோ அந்த ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணி பால்ஸ் வச்சுருக்காங்க. பால்ஸ் வச்சுட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் போடுறப்ப அது நார்மலாக லைட்டாக ஒரு லூஸ் இருந்துச்சு. அது லூஸ் மீன்ஸ் பாடியில் இல்லை, எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அந்த துணி வந்து லைட்டாக தூக்குன மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. இடுப்பு பக்கம் லைட்டாக மைல்டாக ஒரு லூஸ் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுது ஒரு சைடு, அதாவது ரைட் சைடுன்னு நினைக்கிறேன், முந்தானி போடாத இடம் ரைட் சைடு தானே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டோட ஷேப் வந்து லைட்டாக உள்ள தள்ளின மாதிரி இருந்துச்சு, ஒன் சைடு மட்டும். அந்த எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டான டைமண்ட் இல்லாமல் லைட்டாக உள்ள தள்ளின மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்தோன்னே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி அந்த ப்ளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்குது, மறுபடியும் அது போயிடுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துருது. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா இதுதான் ரீசன், இப்போ பாரு நம்ம கேன்வாஸ் வெட்டி அதில் தான் நம்ம வந்து பண்ணுறோம், சும்மா நார்மலாக ஓப்பன் பண்ணியிருந்தா கூட அது கண்டிப்பாக ஷேப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கேன்வாஸ் வைக்கிறப்ப கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. நாங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. இது வந்து மெட்டீரியலுக்கு தான், அதுக்காக தான் அண்ணா வந்து என்னையவே சத்தம் போட்டார், இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துட்டு நீ ஏன் வந்து இதில் சொன்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாருப்பா. இதுதான் ரீசன். இப்போ பாரு, இப்போ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா அப்படியே இருக்குது, நீட்டாக இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில், ஏன்னா அந்த வெல்வெட் கிளாத் அது ஒரு மாதிரி ஷைனிங்காக வலுவல் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது அப்படியே நகர்ந்துருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நகர்ந்து போயிடுச்சுப்பா. அதனால் ஒன்றும் இல்லை, அவ்வளோலாம் அப்படியே அசிங்கமாக தெரிகிற மாதிரி இல்லை, லைட்டாக கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேங்க, இல்லை அதுக்கு தான் எனக்கு தோணுச்சு, அது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமானுங்க. ஐயோ இது எப்படிங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, லூஸு டைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணால் அந்த பேட்டர்னையெல்லாம் திரும்ப எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. சரி ஓகேங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது போல இருக்குது. சரி நிறைய பேருக்கு இப்போ எனக்கும் தெரியல தான், அது மாதிரி தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, சரி அதை இது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அப்போவே யோசிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் இடையில அது வேறு வீடியோஸ் போட்டதுனால அதை சொல்லவே முடியல, மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு. அதுவும் நான் அந்த பல்லு வலிங்கனால 2-3 நாள் வீடியோ எடிட்டும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ போஸ்ட் பண்ணிடுவேன், கொஞ்சம் மேபி லேட்டாக வரும் வீடியோ. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெல்வெட் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுங்கள், நார்மல் ப்ளவுஸ் தைங்க, போட் நெக்கில் வெறும் பேட்டர்ன் ஷேப்பு மட்டும் கொடுத்து பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல பால்ஸ் வைக்கிற டிசைனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதையும் தாண்டி அவங்க இல்லை பரவாயில்ல எனக்கு அது வேணும் அப்படின்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா நான் தெரியாததுனால தான் அந்த ஷேப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லலை, இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக முன்னாடியே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய நல்ல டிப்ஸு, அதுக்கப்புறம் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் இருக்கும், அதை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ கலவை தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.